என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. என்னப்பா என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்பா இப்படி? சூர்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ நேர்மையா தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்ப. அப்படி நீ நேர்மையா போகணும்னு நினைக்கும் போது எல்லா விஷயத்தையும் நீ அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். எனக்கு அது நல்லா தெரியும். இந்த மாதிரிமா நான் துளசியை தான் விரும்புறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறத நீ அம்மா கிட்ட நேரடியா போய் சொன்னால் அதால வர பின் விளைவுகள் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உன்னால துளசியை விட்டு கொடுக்கவும் முடியல. அதே சமயம் அம்மாவையும் எப்படி பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப தவிச்சு போய் இருப்பனும் எனக்கு தெரியும். என் பையன் இப்படி தவிச்சு போய் இருக்கிறத என்னால பார்க்க முடியாதுல்ல. என் பையனும் என் மருமகளும் ரொம்ப நல்லா வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஐயோப்பா, நீங்க நினைக்கிறதுலாம் சரிதான்ப்பா. அதுக்காக நல்லா இருக்க உங்களை நீங்களே என்னப்பா இப்படி எல்லாம்? இங்க பாரு சூர்யா, நெருப்புன்னா சுட்டாது. நம்ம நெருப்பு கிட்ட போய் கையை நீட்டினாதான் நம்மள அது சுடும். நான் அப்படி பண்ணலையே. எனக்கு சும்மா இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டரை வச்சு சொல்ல வச்சேன். இதோ உங்க அம்மா நம்பிட்டா. உங்க அம்மா நம்மளும் ஒண்ணு என்ன பண்ண பார்த்தல. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. உங்களுக்கு இப்படி ஒன்று சொல்லி அப்புறம் தான் எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்கணுமாப்பா? பாரு சூர்யா, உன் ஆசை என்ன? நானும் அம்மாவும் உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? நான் சம்மதிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் அம்மாவோட சம்மதத்தோட தான் நீ துளசி கையை பிடிக்கணும்னு நீ ஆசைப்படுற, கரெக்டா? ஆமாப்பா, அம்மாவோட சம்மதத்தோட தான் துளசி நான் கல்யாணம் பண்ணணும்ப்பா. இப்போ நீ ஒரு முடிவு எடுத்துப்ப, போய் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு. அப்படி சொல்றதுனால என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்னு அம்மாவுக்கு எதனா பாதிப்பு வரும், இன்னொன்னு அம்மாவுக்கு துளசி மேல மேலும் மேலும் வெறுப்பு தான் வரும். ஐயோ, என் பையன் இப்படி மயக்கிட்டாலே பாரு, வந்து 1 வாரம் 2 வாரத்துல என் பையனை எப்படி மயக்க வச்சிட்டா பாருன்னு இப்படிதான் உங்க அம்மா நினைப்பா. இது நினைக்கிறதுனால துளசி மேல மேலும் மேலும் வெறுப்பு தான் உண்டாகும். அது மட்டும் இல்ல சூர்யா, வெறுப்பு வந்து உங்க அம்மா என் தங்கச்சியும் உன் பொண்டாட்டியான துளசியையும் வெளியில அனுப்பி விட்டுருவா. இதனால நம்ம என்ன பெருசா சாதிச்சிட முடியும்? இங்க பாரு, மேலும் மேலும் சண்டையும் சச்சரவுங்களும் தான் அதிகமாகும். நீ எடுக்க போற அந்த ஒரு முடிவால இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அதுவே இப்ப நான் எடுத்திருக்கேன் பாரு, இந்த ஒரு முடிவால எந்த பிரச்சனையும் வராது. இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்புக்கு முடியல. நான் கண் முழிக்காத வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காது. உன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நான் கண் முழிக்கணும். நான் இப்போதைக்கு கண் முழிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டணும்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா பாரு உங்க அம்மா. அவ வாயாலேயே வெளியில போகணும்னு சொல்ல வைக்கணும். இதுதான் சூர்யா புத்திசாலித்தனம். அவ வாயால அந்த பொண்ணு வெளியில போக சொல்லணும். நம்ம துளசியை உள்ள வாமா மருமகளேன்னு உங்க அம்மா வாயால சொல்ல வைக்கணும்னா இதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. துளசி என்னை பாத்துக்கிறதாலையும் என்னை கவனிச்சுக்கிறதாலையும் இந்த வீட்டை பாத்துக்கிறதாலையும் பருவத்துக்கு துளசி மேல ஒரு அபிப்பிராயம் வரும், ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இந்த பார் சூர்யா, நான் எடுத்த முடிவு 100% கரெக்ட். இல்லப்பா, நான் ஐயோ மாப்பிள்ள, மாமா சொல்றது கரெக்ட் தான். மாமா நம்மளை விட பெரியவங்கன்றத காமிச்சிட்டாரு. அவர் யோசிச்சது கரெக்டானதுதான். நம்ம தான் சின்ன பிள்ளைத்தன மாதிரி யோசிச்சிருக்கோம். போய் கல்யாணத்தை நிறுத்திடலாம், அத்தைக்கிட்ட நேரடியா பேசிடலாம், ஆபத்து ஆகட்டும், சண்டை வரட்டும், பிரச்சனை வரட்டும், வந்தா நம்ம பாத்துக்கலான்னு நம்ம சூடான ரத்தத்தோட இருந்துட்டோம். ஆனா மாமா அப்படி இல்லை, உட்காந்து நிதானமா யோசிச்சிருக்காரு. என்ன பண்ணா அவர் பொண்டாட்டியும் ஒழுங்கா நல்லபடியா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மாமா உட்காந்து நிதானமா யோசிச்சிருக்காரு. ஆமாண்ணா, அப்பா எடுத்த முடிவு தானே கரெக்ட். அப்பா இப்ப இப்படி ஒரு பிளான் போட்டது தானே கரெக்ட். யோசிச்சு பாருங்கண்ணா, துளசி நம்ம வீட்லயே இருந்தா அம்மாவுக்கு துளசி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ண்ணா. அதுவும் அப்பாவை பாத்துக்கிறான் போது அம்மாவுக்கு துளசியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்லண்ணா. ஐயோ மாப்பிள்ள, மாமா எடுத்த முடிவு தான் கரெக்ட். மாமா இப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. துளசியை இங்கே இருக்க வைங்க. அத்தை கண்ணு முன்னாடியே துளசி எல்லாரையும் கவனிச்சுக்கிற மாதிரியும் இந்த மாமா பாத்துக்கிற மாதிரியும் காட்டுங்க. அப்ப கண்டிப்பா அத்தைக்கு துளசி மேல நல்ல அபிப்பிராயம் வரும். நம்ம துளசியை நடின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. சாதாரணமாவே துளசி அப்படிதான் இருக்கா. அவகிட்ட போய் எங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரையும் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சரிப்பா, நீங்க எடுத்த முடிவுக்கு நானும் வரேன்ப்பா. ஆனா உங்களுக்கு இப்ப இப்படி இருக்குன்னா நீங்க எப்படிப்பா?
ஒரே இடத்துல படுத்து படிக்க எப்படிப்பா உங்களால முடியும்? சூர்யா, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. உங்க அப்பா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், அதை யோசிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பத்தி கவலைப்படாத. இங்க பாரு, உன் வேலையை அடுத்து துளசி எப்படியாவது அம்மாக்கு பிடிக்க வைக்கணும். அதை பண்ற வேலையை பாரு, சரியா? அம்மாக்கு பிடிக்கணும். அம்மா வாயாலேயே துளசி நம்ம வீட்லயே இருக்கட்டும், துளசி தான் என் வீட்டு மருமக, என் சூர்யாவுக்கு துளசி தான் ஏத்த பொண்ணுன்னு அம்மா வாயால சொல்ல வை. அது போதும். சொல்ல வச்சுட்டீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிப்பா, எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து ஒரு வழியில போறீங்க, நான் மட்டும் ஒரு தனி வழியில போனா நல்லாவா இருக்கும்? நானும் உங்க வழியிலே வரேன், நீங்க பண்றத பண்ணுங்கப்பா. ஆனா அப்பா, இங்க பார் சூர்யா, மறுபடியும் சொல்றது இதுதான், நெருப்புன்னா சுற்றாது. உங்க அப்பா ஸ்ட்ராங் பாடி, எப்பவுமே குத்துக்கள் கணக்கா இருப்பேன், எனக்கெல்லாம் எந்த ஒரு வியாதியும் வராது. டேய், என்ன கூழும் கஞ்சியுமா குடிச்சு வளர்ந்த உடம்புடா, களியும் கிளியுமா தின்னு வளர்ந்த உடம்புடா. அதனால என் உடம்புக்கெல்லாம் எதுவும் வராது, இரும்பு பாஞ்ச உடம்புடா எங்குது. அதுவும் 4 பிள்ளைங்க, அத்தை பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் போல. அட என்ன மாப்ள, உங்க அத்தை தான் நாளோட போதுங்கன்னு சொல்லிட்டா. இல்லன்னு வச்சுக்கேன், நான் இருக்க ஸ்ட்ராங்குக்கெல்லாம் இன்னும் 5-6 கூட சேர்த்து பெத்து போட்டிருப்பேன். உங்க அத்தை சொன்னதுனாலதான் போனா போட்டு நாளோட நிறுத்திட்டேன் பாத்துக்க. அது சரிங்க மாமா, இன்னும் விட்டு இருந்தாக்கா எனக்கு இன்னும் 2 மத்திரிச்சு கூட வந்திருக்கும் போல இருக்கு. சே, அத்தை தான் தடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நியாயமா அத்தை உங்களை கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, அதான மாமா? ஆமா மாப்ள, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அத்தை தான். அவ மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தா போதும், இன்னும் வசன்னு 5-6 பெத்து போட்டிருப்பேன். அவ தான் எனக்கு கட்டி போட்டுட்டா பாத்துக்க. அது சரி மாமா, கவலைப்படாதீங்க. அதான் இன்னும் 2 சிங்க குட்டி இருக்கானுங்களே, அவனுங்க வசன்னு பெத்து போட்டுருவானுங்க, வச்சு வளங்க. ஆமா மாப்ள, நான் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாத்துக்க சூர்யா, நீ ஒரு 5-6, கதிர நீ ஒரு 5-6 பெத்து போட்டுருங்க, சரியா? அது சரிங்க மாமா, 5-6 போதும் மாமா, 5-6 அது போதும் மாப்ள, அது போதும். நீ தான் உன்னோட நிறுத்தி வச்சிருக்க, என்னன்னு தெரியல. போய் சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாரு போ, இன்னும் 4த்துக்கு பாக்கி இருக்கு. போ போய் ஆக வேண்டிய வேலையை பார்த்து 4 பெத்து போடு போ. அது சரிப்பா, சரிங்கப்பா. நீங்க இப்படி இருக்கீங்க, ஆனா டாக்டர் கரெக்டா உங்களுக்கு இதுன்னு சொன்னாங்களே, அது எப்படி? அது சூர்யா மச்சான், அதுக்கு காரணம் நான் தான். டேய் ஜீவா, நீயாடா? ஆமா, நீ எப்போ இந்த டீம்ல வந்து ஜாயின் ஆன? அது ஒரு பெரிய கதை மச்சான், அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்ப டாக்டர் கரெக்ட் பண்ணதை பத்தி சொல்றேன். ஹலோ, என்ன டாக்டர் கரெக்ட் பண்ணதுன்னு சொல்றீங்க? என்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லுங்க. சாரி டாக்டர், அது ஒண்ணும் இல்ல, டங்க் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, அது வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் டங்கெல்லாம் ஸ்லிப் ஆக கூடாது தம்பி, பாத்துக்கங்க. நான் சர்ஜன் ஆக்கும், எதை வேணாலும் வெட்டி தச்சிருவேன், பாத்துக்கங்க. ஐயோ டாக்டர், நீங்க வேற, நான் ஏதோ டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, நீங்க என்ன பெரிய இதுக்கெல்லாம் போறீங்க? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சூர்யா மச்சான், இங்க பாருங்க, மாமா இதுதான் பிளான்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நம்ம ஃபேமிலி டாக்டர் பிடிச்சலாமே, இந்த மேடமை பிடிச்சி எல்லா டீட்டெயிலும் சொன்னேன். இந்த மாதிரி மாமா தான் சொன்னாருன்னு சொன்னேன். உடனே மேடம் ஒத்துக்கிட்டாங்க. நல்ல காரியத்துக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு நம்ம டாக்டர் மேடம் உடனே ஒத்துக்கிட்டாங்க. சூர்யா மச்சான், ஆமா சூர்யா, எனக்கு ஆல்ரெடி உங்க ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். அதுலயும் நீங்க எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னும் போது நான் அதுக்காக ஹெல்ப் பண்றேன்னா தாராளமா ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுச்சு. அதான் சாரும் வேற எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்களா, சரி ஓகே, நீங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் போல, அதனால நான் எப்படி விட முடியும், அதனால நான் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் டாக்டர், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே சூர்யா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன். இப்போதைக்கு நான் ரெகுலரா வந்து போவேன், வந்து போகும்போதெல்லாம் நான் என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். நீங்களும் அவங்க யாரு துளசி, நீங்களும் அவங்களும் ஒண்ணா சேரணும் அப்படின்னா நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லுங்க, அதுக்கான எல்லாமே நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன் சூர்யா, என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. டேய் மச்சான், உனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்டா மச்சான். டேய், எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். இங்க பாரு, என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அதை ஏற்பாடு பண்ணு. மேல மொட்டை மாடியில செட்டப்பை ரெடி பண்ணிடுறேன், சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுடா. டேய், அதுக்கு தாண்டா வெயிட்டிங்க. என்ன வந்துடும்ல, கவலையே படாத மச்சான், ஷார்ப்பா வந்துடும். இங்க பாரு, குடிக்கிறோம் கும்மால அடிக்கிறோம், எப்படி? ஓகே. அப்ப மச்சான், இன்னைக்கு நைட்டு மஜாதான். டே மச்சான், வந்துரு, என் மத்திர மாட்டிய மச்சான். நீ பண்ண காரியம் அப்படிடா. டேய், நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு டேய் என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்ல வர? அடச்சே,
நான் அப்படி சொல்ல வரலடா. நீ ஒரு மாமனிதன்டா, அத சொல்ல வந்தேன்டா. ஒரு மாமனிதனா ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு சொல்ல வந்தேன்டா. நீ என்னடா அந்த மாதிரி நினைச்சிட்டியா? சீச்சி, நீ மாமா வேலைலாம் பார்க்க மாட்டேடா, எனக்கு தெரியும். ஆகா ஆகா ஓகே டாக்டர், நான் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க பாருங்கம்மா, எனக்கு தேவை என் மருமக துளசி இந்த வீட்லயே இருக்கணும். அதுக்கு நீ ஏதாவது ஒரு பண்ணி அவளை இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி பண்ணணும். அவ்வளவுதாம்மா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் மட்டும் நீங்க சொல்லுங்க, அதை நான் பண்ணிடுறேன். ஓகே சார், கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க சிம்பிளா பண்ண வேண்டியதுதான் சார். நீங்க அடிக்கடி துளசி துளசிங்கிற பேரை மட்டும் வாய் விடாம புலம்பிட்டே இருங்க சார். எனக்கு அது ஒண்ணு போதும் சார். நான் அதை வச்சு மத்த காய்களை நவுத்திடுறேன். அவ்வளவுதான் டாக்டர், எனக்கு அதுதான் வேணும். என் மருமக துளசி இந்த வீட்டோட இருக்கணும். அவ எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும். என் பொண்டாட்டி கிட்ட அவ நல்ல பேர் வாங்கணும். என் பொண்டாட்டி மனசு மாதிரி அவளை மருமகளா ஏத்துக்கணும். கவலை விடுங்க சார். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. உங்க மருமக உங்களை கவனிக்கிறத பார்த்து உங்க பொண்டாட்டி இவதான் மருமகளா எனக்கு வரணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க சார். அந்த அளவுக்கு நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் இருக்கும் சார். நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு ஏத்த டாக்டர் நீதாம்மா. அது சரி, நான் எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு போராடிட்டு இருந்த மனசுக்குள்ள. ஆனா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன சூர்யா, அப்பாவுக்கு தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க பாரு, அன்னைக்கு நீ துளசி பத்தி என்கிட்ட சொல்லும் போது நீ எந்த அளவுக்கு துளசியை விரும்புறேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதை விட அதிகமா என் மருமக உன்னை விரும்புவான்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இப்படி இருக்கிற ரெண்டு பேரையும் நான் எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? பிரிச்சு தான் இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நானே எதனா ஒண்ணு பண்ணணும்னு களத்துல இறங்கிட்டேன். மாமா, நீங்க உண்மையிலே வேற மாதிரி மாமா. உங்களை மாதிரி ஒரு அப்பா ஒருத்தவங்களுக்கு கிடைச்சா அந்த குடும்பம் சூப்பரா இருக்கும் மாமா. அந்த பிள்ளைங்களும் நல்லா வருவாங்க மாமா. அது சரி சரிப்பா, நான் இந்த விஷயத்தை எப்படியாவது துளசிக்கிட்ட சொல்லணும்ப்பா. எனக்கு இப்போதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் முதல்ல போய் துளசிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்ப்பா. ஓப்பா சூர்யா, போய் முதல்ல மருமக கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் நின்றுடுச்சு, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு இந்த சந்தோஷமான விஷயத்த போய் முதல்ல என் மருமக கிட்ட சொல்லுப்போம். அவ அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. ஓப்பா, கண்டிப்பாப்பா. அவளை நான் பார்த்து சொல்லணும்ப்பா. என்னால அவளை காலையில இருந்து பார்க்க முடியலப்பா. அவ முகத்தை பார்க்க முடியாம எவ்வளவு தவிச்சான்னு எனக்கு தான்ப்பா தெரியும். இப்ப நான் போய் முதல்ல அவளை பார்த்து அவகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வரேன்ப்பா. ஓப்பா சூர்யா. ஓகே சார், இப்போ நான் கிளம்புவா இல்ல வெயிட் பண்ணுவா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர். என் பொண்டாட்டி கிட்ட இன்னும் நீங்க நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய சொல்லுங்க என் பொண்டாட்டி கிட்ட, என் தங்கச்சி கிட்டயும். அவங்க கிட்ட நீங்க சொல்றதை பொறுத்து தான் என் மருமக இந்த வீட்டோட இருக்க முடியும். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், பரவாயில்ல. நான் வெயிட் பண்றேன் சார். நான் வெளியில வெயிட் பண்றேன் சார். சரிங்க டாக்டர், போங்க. பா, நீங்க வேற லெவல் பா. உண்மையா சொல்றேன், அண்ணனோட லவ்வுக்கு இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இதே மாதிரி எனக்கும். டே கதிர, இல்லப்பா, இப்ப எதுவும் இல்லப்பா. ஃபியூச்சர்ல லவ்னு எதுனா பண்ணா அப்ப அம்மா கிட்ட இதே மாதிரி எதுனா பிளான் பண்ணி எங்க லவ்வையும் சேர்த்து வச்சிருங்கப்பா. அதுக்கு தான்ப்பா முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுடுறேன்ப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சரிடா, அப்ப பிளான் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ பிளான் பண்ணிருந்தியா, அது என்ன ஆச்சு? வந்துதா? என்னதுப்பா வந்துதான்னு கேக்குறீங்க? டேய் மச்சான், அதுடா. டேய் எதுடா? அடே மரமடா, அதான்டா ஃபாரின் சரக்கு. அதை பத்தி தான் மாமா கேக்குறாரு. அப்பா, அது வந்து. டேய் மகனே, போதும்டா, நல்லவன் வேஷம் போதும். இப்பதான் தெரியுது என் சின்ன மகன் என்ன பண்றான்னு. நல்லாவே தெரியுது. சரி அதெல்லாம் போகட்டும், அதுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகாத. ஆமா, ஃபாரின் சரக்கு நீ, அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சரி, நல்லா இருக்கும்னா அப்பாவுக்கும் கொஞ்சம் இப்படி தள்ளுறது. அப்பா, உங்களுக்கு சரிடா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக என் பையன் கிட்ட தான் நான் கேட்கறேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. சரி நீ பார்த்து இப்படி அப்பாவுக்கும் கொஞ்சம் அனுப்பி விடு, சரியா? சரிங்கப்பா. உன் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்த உடனே கொடுக்குறேன்ப்பா. டேய், எனக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேங்கிறதுக்காக ஓவரால் ஆகக்கூடாது. சூர்யா பத்தி தெரியும்ல, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து சங்கு ஊதுருவான், பாத்துக்க. இல்லப்பா, அண்ணனுக்கெல்லாம் தெரியாம சீக்கிரட்டா தான்ப்பா ஓடும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா, நீங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு. அடே, நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் ஆர்டர் போட்டுட்டேன். அப்புறம் என்ன, என்னமோ நல்ல பையன் மாதிரியே ஆக்டிங்க கொடுக்க வேண்டியது, அப்படிதானே? டேய் மச்சான், என்ன அப்பாவும் புள்ளையும் பேசிட்டு அப்படியே நழுவிடலான்னு பாக்குறீங்களா? எங்க மாமா ஒருத்தர் இருக்க, பார்த்து செய்யுங்கடா. அட என்னையா மாம்ஸ், உனக்கு இல்லாமலா? நீ எங்க அட்டியில வந்துரு, அப்பாக்கு மட்டும் தனியா கொடுத்துக்கலாம். நீ மேல மொட்டை மாடிக்கு வந்துரு. அப்ப ரைட்டு. சரி எத்தனை மணின்னு சொல்லுங்க, ஷார்ப்பா வந்துடுறேன். சொன்னாரு தாத்தா, அந்த கருத்து வேணாண்டா, வாய மூடுறாங்க.
பரவாயில்லையா? இல்லம்மா, அங்கிளுக்கு சிவியர் அட்டாக்காமா. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? இப்ப அங்கிளுக்கு எப்படி இருக்கா? என்ன எதுவும் கேட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க ஆண்டி? கேட்டோம்மா, டாக்டர் சொன்னாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அவர் கண்ணு கூட மூடிக்கலாமா, இப்போதைக்கு அவர் கண் முழிக்க மாட்டாராமா. அவரை நல்லா பார்த்துக்கணுமாம்மா. இப்படியே விட்டா அவருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பும் இருக்காமா, இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, நீங்க பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க அதை பத்தி நினைச்சு வருத்தப்படாதீங்க. சம்பந்திக்கு எதுவும் ஆகாது, அவர் சீக்கிரமே குணமாயிடுவார். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, சீக்கிரமே எழுந்து உட்காந்து உங்களை கூப்பிடுவாரா இல்லையான்னு பாத்துட்டே இருங்க. ஆமாங்க, அவரை எழுந்து உட்காந்து பர்வதம் வாடி அப்படின்னு எனக்கு கூப்பிடணும்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் இந்த நிலைமையில நான் ஒரு காலம் பார்த்ததே கிடையாது. இப்ப பார்த்ததும் என் மனசே உடஞ்சு போச்சு. சரிங்க ஆண்டி, நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க ஆண்டி. விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, பாத்துக்கலாம், விடுங்க ஆண்டி. சரிம்மா, அவர் சீக்கிரம் குணமாயிடணும், எனக்கு அதமா வேணும். ஐயோ என்னங்க நீங்க அதை நினைச்சாலும் கவலையப்படாதீங்க. சீக்கிரம் சம்பந்தி குணமாக்கி வந்துருவாரு. இதுக்காக வருத்தம் படாதீங்க, சொன்னா கேளுங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு, நம்ம இப்படியே மாசம் நின்று பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருப்பா தம்பி, நீ சின்ன பையன், பெரியவங்க பேசும்போது நீ இடையில பேசாத, சரியா? இங்க பாருங்க, அவனும் இந்த வீட்டு பையன் தான், ஆம்பளை பையன். அவன் அப்படிதான் பேசுவான். இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவன். அவன் அப்படிதான் பேசுவான். ஐயோ இல்லைங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. சபையில பெரியவங்க பேசும்போது சின்ன பையன் பேசினா கரெக்டா வராது இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதான், வேற ஒண்ணும் இல்ல. சம்பந்தி, நேரமாயிட்டே இருக்கு, முகத்து நேரம் வேற தள்ளி போயிட போகுது. நம்ம கிளம்பலாமே, எதுக்கு இப்படி நின்று மசம் பேசிக்கிட்டு? அதான் டாக்டர் வந்து சம்பந்தியை பார்த்துட்டாருல்ல, வாங்க கிளம்பலாமா? நீங்க என்ன பேசுறீங்க? எங்க அண்ணன் அங்க உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு, இங்க எங்க அண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப போய் முகூர்த்த நேரம் தள்ளி போகுது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? என்னங்க நீங்க அதுக்கு எப்படி பேசினா எப்படி? இந்த விஷயத்துக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமா? அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாளைக்கு சரியாயிட போகுது, அதுக்காக என்ன கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியும்? இங்க பாருங்க, எங்க மாமாக்கு சரியாகாம இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். நீங்க பாருப்பா தம்பி, நான் முன்னாடியே சொன்னதுதான், பெரியவங்க பேசும்போது குறுக்க நீ வந்து பேசாத சொல்லிட்டேன். நீங்க பெரியவங்க தானே பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. இங்க பாருங்க, என்ன நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என் பையனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் இந்த வீட்டு பையன் தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவனும் இந்த வீட்டுல முடிவு எடுக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு அவனுக்கு. இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட பேசல, நான் என் சம்மந்தி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சம்மந்தி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேச மாட்டீங்க, உங்களை தவிர மத்தவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இது இப்படியே விடக்கூடாது, இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல சூர்யாவுக்கு தான் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. கதிருக்கு அவன் சின்ன பையன் தான், அவன் கிங்கினி மங்கனையும் சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வீட்டில் பெருசாக மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை. சூர்யாவுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் வேறு மாதிரி இருக்குது. அதனால் என் பொண்ணு ஷாலினிக்கு ஏற்ற பையன் சூர்யா தான். சூர்யாவோட கல்யாணத்தை நேர்த்துனா என் பொண்ணு ஷாலினியை கண்டிப்பாக சூர்யாவுக்கு கட்டி வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சமயம். இதுங்க ரெண்டத்தையும் வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். இதுங்க ரெண்டத்தையும் துரத்தினா தான் அந்த இடத்துல என் பொண்ணு ஷாலினியை உட்கார வைக்க முடியும். என் மாப்பிள்ளை என் ஷாலினி பக்கம் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூர்யா மாப்பிள்ளைக்கு எப்படியாவது ஷாலினியை கட்டி கொடுக்கணும். அதை விட வேறு பெரிய வேலையே எனக்கு கிடையாது. செய்கிறேன். அது மட்டுமா, இந்த வீட்டில் சூர்யானா தனி மரியாதை தான். சூர்யா வச்சது தான் சட்டம். அங்கே போனால் போவாங்க, இங்கே வானா வருவாங்க எல்லாரும். சூர்யா பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணுக்கும் மரியாதையும் மதிப்பும் தன்னால் வந்து கூடும். ஷாலினிக்கு சூர்யா தான் மாப்பிள்ளை. என் வீட்டு மாப்பிள்ளை சூர்யா தான். எப்படியாவது ஷாலினிக்கு சூர்யாவை பேசி முடிக்கணும். நான் வந்த வேலையை கண்டிப்பாக முடிப்பேன். முடிச்சுட்டு தான் இந்த வீட்டிலேருந்து போவேனே. சொல்லுங்க, எங்களுக்கு என்னது முடிவு? நீங்க பாருங்க சம்மந்தி, நீங்க இப்படி நின்று கேட்கறதே பெரிய தப்பு. நீங்களாவே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒதுங்கி போகணும். அதை விட்டுட்டு இப்படி நீங்களே வந்து நின்று பிரச்சனை பண்ணா எப்படி? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்களா? நீயமா புரிஞ்சுக்காம பேசாமா? அங்க உங்க மாமா படுத்த படிக்கையா இருக்காரு, அவரை அப்படி வச்சுக்கிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா எப்படிமா நடக்கும்? இதெல்லாம் எப்படிமா? இல்ல எனக்கு புரியல. சோ வாட் ஆண்டி? அங்கிள் வயசாயிடுச்சு, அவருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் உங்க ஸ்டேஜ் வந்துருச்சு. அவரோட இதுக்காக ஏன் வாழ்க்கையை நான் அடிக்க முடியுமா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க பேசுறது தப்பு. போங்க போய் சூர்யா வர சொல்லுங்க, நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம். இங்க பாருங்க, அங்கிள்காகலாம் இந்த கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். போங்க போய் சூர்யா வர சொல்லுங்க, நாங்க கிளம்பிட்டோம், மண்டபத்துக்கு போகலாம். முகூர்த்த நேரம் முடியாதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். வாயெல்லாம் உடச்சிடும் பாத்துக்கா. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி இதெல்லாம் சொன்னு வாய்க்கு எல்லாம் உடச்சு எடுத்துறேன் பாத்துக்கா. நானும் போனா போட்டோம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு பொறுமையா உங்களுக்கு பதில் சொன்னா நீ என்ன என் வீட்டுக்காருக்கு என்ன ஆனா பரவாயில்லன்னு கூட சொல்றேன். இங்க பார், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பாத்துக்கா. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த கல்யாணம் நடக்காது. நான் கூட நீ ஏதோ குணமுள்ள பொண்ணு பரவாயில்லன்னு சொல்லிதான் என் பையனுக்கு உன்னை கட்டி வைக்க இஷ்டப்பட்டேன். என் பையனுக்கு விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்துல, தெரியுமா? என் பையன் சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவும் விருப்பம் இல்லை. என்னுடைய ஆசைக்காக மட்டும்தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும், அப்படிதானே?
என் பையன் சூர்யாவுக்கு உன் மேல துளியாகவும் விருப்பம் கிடையாது. உன் கவிதைகள் மேல மட்டும்தானே உனக்கும் நல்லா தெரியும், அது எனக்கும் நல்லா தெரியும். என் உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் பையன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறான். நீ அவனை செத்துருவேன்னு சொல்லி மிரட்டி காதல் காசு வச்சிருக்க. ஆண்டி இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆண்டி. அதனால அப்படி பேசுறேன் ஆண்டி. நிறுத்து ஜெனி. நானும் உங்களை பத்திலாம் புரிஞ்சுக்காம ஈஸியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இனிமேலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னா அது சரியா வராது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க யாரு எப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் எதுவுமே தெரிஞ்சுக்காம வேற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். இனியெல்லாம் அப்படி கிடையாது. இங்க பார் ஜெனி, இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு நடக்கவே நடக்காது. இனிமேலும் நடக்கணும்னா அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான். என்னம்மா இங்க பிரச்சனை? சூர்யா வந்துட்டீங்களா? சூர்யா இங்க பாருங்க. என்ன சூர்யா பாருங்க சூர்யா, அத்தை இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சூர்யா நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சொன்னா கேளுங்க சூர்யா, நம்ம எல்லாம் மண்டபத்துக்கு போகலாம் வாங்க சூர்யா. அத்தை ஏதோ மன கஷ்டத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சூர்யா, நீங்க சொன்னா அத்தை கேட்பாங்க சூர்யா. இதே அத்தை பேச்சதானே இவ்வளவு நாள் நீ கேட்ட? அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போய் தானே நீ இந்த வீட்டுக்கு வந்த. அப்ப அவங்க சொன்னது உனக்கு சரியா பட்டது இல்ல. இப்ப அவங்க சொல்றதையும் கேட்டுக்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. சூர்யா இல்ல, எனக்கு புரியல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னா என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு நடக்காதா? இங்க பாருங்க சூர்யா, இன்னைக்கு கல்யாணம் நடக்காதனால பரவாயில்ல, கல்யாணத்தை தள்ளி வைங்க. நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். அத்தை நீங்க சொன்ன மாதிரி நாங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்றோம் அத்தை. இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அத்தை. நமக்கு நல்லபடியா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அத்தை. இங்க பார் ஜெனி, நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். இங்க பார், என் புருஷனுக்கு நல்லபடியா குணமானதுக்கு அப்புறம் நான் இந்த கல்யாணம் நடக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணணும். இப்ப நான் முடிவு பண்ற நிலைமையில இல்ல. இப்ப எனக்கு தேவைலாம் என் புருஷன் நல்லபடியா குணமாக்கி வரணும். யாரை பத்தி யோசிக்கிற மனநிலை இப்ப நான் இல்ல. சொல்லிட்டேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அத்தை ஜெனி அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போங்க போய் கிளம்புற வழியை பாருங்க போங்க. என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காது சொல்றீங்களா? ஏத்துக்கிறேன். அதுக்காக கல்யாணமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க என் பொண்ணை காதலிச்சிருக்கீங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, நாங்க எங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளைன்னு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப போய் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க. சரி, உங்க அப்பா உடம்பு சரியில்லை அதனால கல்யாணம் நடக்கல, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இனிமே நடக்காதுன்னு சொல்லாதீங்க. கல்யாணத்தை தள்ளி வைங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்தாலும் போக முடியாது. நாங்க இங்கதான் இருப்போம். இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்காம நாங்க அப்படி அவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்ப மாட்டோம். என்னம்மா என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? இங்க பாருங்க, அதான் சொல்லியாச்சுல, சூர்யா மாப்பிளையும் சொல்லியாச்சு, எங்க அண்ணியும் சொல்லியாச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க கிளம்புங்க. பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு நீங்க கிளம்புற வழியை பாருங்க. ஹலோ இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசல, இங்க சூர்யா கிட்டயும் அத்தை கிட்டயும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சூர்யா இங்க பாருங்க சூர்யா, இன்னைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக கல்யாணமே நடக்காதுன்னா எப்படி? இங்க பாருங்க சூர்யா, நீங்க என்ன லவ் பண்ணிருக்கீங்க, நானும் உங்களை லவ் பண்ணிருக்கேன் சூர்யா. இப்போ வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா எப்படி சூர்யா? என்னால அப்படி போக முடியாது சூர்யா. நான் இங்கதான் இருப்பேன். இங்க இருந்து நான் போக மாட்டேன். எனக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் சூர்யா. ஜெனி நம்ம லவ் பண்ணமா இல்லையாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நான் இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல விருப்பப்படல. பார்த்து நடந்துக்க. நான் சொன்னதுதான். நீ கிளம்பு. ஓ இங்க பாருப்பா, நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க ஸ்டேஷன் வாசல்ல தான் போய் நிக்க வேண்டியது வரும். பாத்துக்கோங்க. எப்படி குடும்பத்தோட கொண்டு போயிட்டு ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சுட்டுமா? ஓ அது சரி. அதான் உங்களை பத்தி தெரியாம என் பையனை பாலுங்க தள்ள பார்த்தேன். என்ன சொன்னீங்க? ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் நிறுத்துவீங்களா? போங்க போய் நிறுத்துங்க. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். போங்க போய் நீங்க என்ன பண்ணணும் பண்ணுங்க. நீங்களா நாங்களானே பாத்துடலாம். போங்க. அத்தை அம்மா எது கோவத்தை பேசுறாங்க அத்தை. நீங்க அதெல்லாம் நினைச்சு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க பாருங்க அத்தை, நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு தானே கல்யாணம் நடக்காதுன்னு. அத்தை நீங்க பாருங்க அத்தை, நான் பொறுத்து போறேன் அத்தை. சூர்யாக்காக நான் பொறுத்து போறேன் அத்தை. நீங்க எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அத்தை. ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போன்னு சொல்லாதீங்க அத்தை. நான் இங்க இருந்து போக மாட்டேன் ப்ளீஸ் அத்தை. ஜெனி அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, நீ உங்க அம்மா கிளம்பத்துக்கான வழியை பாருங்க. கிளம்புங்க. இல்ல சூர்யா அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும்ல அத்தை. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் இங்க வந்த நாள்ல இருந்து எப்படி நடந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. அத்தை உங்க பையன் என்ன காதலிச்சாரோ இல்லையோ, என் கவிதை அவருக்கு உயிர் அத்தை. நீங்க பாருங்க அத்தை ப்ளீஸ், சொன்ன கேளுங்க அத்தை. நான் காத்துட்டு இருக்கேன் அத்தை. அத்தை அம்மா பேசிட்டாங்கன்று நீங்க எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. அப்போ என் புருஷனுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துட்டு இருந்ததா ஆகணும். காத்துட்டு இருப்பீங்கன்னா இருங்க, இல்லனா இப்பவே உங்க பெட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புற வழியை பாருங்க. அது மட்டும் இல்ல ஜெனி, எனக்கு இப்போ நடவடிக்கையில நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என் சந்தேகம்லாம் தீர்ந்தாதான் உன்னை என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் நீ இந்த வீட்டு மருமக கிடையாது. என் சூர்யாவுக்கு நீ மனைவியா வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. நீ வரணும் அப்படின்னா உன் நடவடிக்கைகளை நான் பார்க்கணும். நீ எப்படி நடந்துக்கிறேன்றதை நான் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவை சொல்லுவேன். அது வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு வாக்கு கொடுக்கல, சொல்லிட்டேன்.
பார்த்து நடந்துக்கத்தான் நடந்துக்க, இல்லையா? இப்பவே கிளம்புறதுனால கிளம்பிக்க. இல்ல அத்தை, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் நல்ல விதமாவே நடந்துக்கிறேன். நீங்க பாருங்க அத்தை, நான் இந்த கல்யாணத்துக்கு நீங்க இல்ல, நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, நான் இங்க இருப்பேன் அத்தை. நீங்க பாருங்க என்னோட நடவடிக்கை எல்லாம் நீங்க பாருங்க அத்தை. நான் நல்ல பொண்ணு தான் அத்தை. நீங்க பாருங்களேன், இந்த குடும்பத்தை நான் நல்லா பார்த்துப்பேன் அத்தை. பர்வதம், என்ன பேசுற? எதுக்கு இப்ப நீ உங்களை இங்க இருக்க வைக்கிற? இல்ல நீ நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா தான் இருக்கக்கூடாது. அதான் அவளுக்கு தெளிவா சொல்லிட்டேன் நானு. இந்த வீட்டு மருமகன்ற எண்ணத்துல அவங்க இருக்கக்கூடாது. இந்த வீட்டுல ஒரு ஆளா இருக்கட்டும். அவ நடவடிக்கைகளை பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு நான் முடிவு பண்றேன். நீ சரிங்க அத்தை, நான் இங்க இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டு மருமகளா நான் நினைப்போட இருக்க மாட்டேன் அத்தை. இந்த வீட்டுல ஒரு ஆளா இருக்கேன். நீங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு பார்த்து எப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அப்ப இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அத்தை. சூர்யா, நீங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டல, இப்பவும் அம்மா பேச்சு கேளு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஓ இங்க பாரு, அம்மா பேச்சு கேளுங்கிறதுக்காக எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து உன் மேல எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதுதான் இப்ப வரைக்குமா இருக்கு. உனக்கே நல்லா தெரியும். இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஒரு காலமும் விரும்பினது கிடையாது, இனிமேலும் விரும்பவும் மாட்டேன். அது உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் இத்தனை பேர் மத்தியில இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இப்பவும் சொல்றேன், என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்குதான்னு பாரு. பிடிச்சதுன்னா அப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஆனா என் அம்மாவுக்கு ஒண்ணு சரி இப்பவே நான் சொல்ல விருப்பப்படல. ஓ என் அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, ஓ என் அம்மாவுக்கு நல்லவளா நடந்துக்க முடியுமான்னு பாரு. ஓ சரிங்க சரியா, நான் கண்டிப்பா நல்ல விதமா நடந்துப்பேன் சூர்யா. நீங்களாவது நல்லவங்களா நடந்துக்கிறதாவது உங்க குணங்களே சீக்கிரம் காட்டிக்கட்டும். எங்க அத்தையே உங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாங்க. அதுக்கான காலம் சீக்கிரம் வரும். அதான் சொல்லிட்டேன்ல, எடுத்த காலி பண்ணு. ஓ கிளம்பு. இங்க பாரு, அப்பாவுக்கு உடம்பு முடியல. சும்மா சும்மா வந்து எங்க அம்மாவை ஏதாவது பேசி வருத்தப்பட வைக்கணும்னு நினைச்சா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நானே உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன் பாத்துக்க. இல்ல இல்ல சூர்யா, நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம். நீங்க பாருங்களேன், நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் சூர்யா. சரி ஓ. என்ன சூர்யா இதெல்லாம்? உங்க அம்மா தான் எதை புரிஞ்சுக்காம அவங்க இங்க இருக்க வைக்கிறாங்கன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? அத்தை, அம்மா எதுக்காக இங்க இருக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இங்க இருக்க சம்மதிச்சேன். அவங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதுக்காக தான். இருக்கட்டும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். சூர்யா, என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்க இன்னமும் முழுசா உணரலம்மா. எதையும் உணர்வீங்க. அது உணர்றதுக்கான காலம் சீக்கிரம் வரும். அம்மா இதெல்லாம் போட்டு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எப்பவும் அப்பா பக்கத்துல இருங்க, சரியா? போங்க போய் அப்பாவை பாருங்க. சரிப்பா. டாக்டர் ஏதோ துளசி கூட இருக்கணும்னு சொன்னா, ஆனா துளசியும் லட்சுமியும் வீட்டுக்கு கிளம்புறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நானும் கேள்விப்பட்டேம்மா. என்ன பண்ணலாம்னு தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. அதான் எப்படி துளசி நம்ம அனுப்புறது? அனுப்ப முடியாதுல்ல. துளசி பக்கத்துல இருந்தாதான் அப்பாவுக்கு குணமாகும்னா துளசி இங்க இருக்கணும்லப்பா. நீயும் நானும் போய் லட்சுமி கிட்ட பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்களம்மா, போலாம். போய் ஆத்துக்கிட்டே துளசிக்கிட்டே பேசுவோம். கண்டிப்பா இருப்பாங்கம்மா, நான் சொல்றேன்ல. நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. சே, ஒரு தொல்லை போனா ஒரு தொல்லைன்னு இப்படி அடுத்தடுத்து இருக்குதுங்க. இந்த கும்பல் கிளம்புன்னு பார்த்தா இதுங்களும் இங்கே தான் இருக்குங்க. அதுவும் கூடவே இன்னொன்று வந்துருச்சு, துளசி. அது ஒரு தலைவலியாக இருக்குது. சரி சரி, அவகிட்ட பணம் காசு இல்லை, பர்வதம் கண்டிப்பாக அவளை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சூர்யாவுக்கும் அந்த பொண்ணு மேலாம் எதுவும் வராது. நம்ம பொண்ணை தவிர சூர்யா வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான், பார்க்கவும் விடக்கூடாது. நம்ம எப்படியாவது ஷாலினியை சூர்யா கூட சேர்த்து வச்சே ஆகணும். சரிப்பா சூர்யா, நம்ம போய் லட்சுமியும் துளசியும் பார்த்துட்டு வந்துடுவோம். வா போலாம். சரிம்மா வாங்க போவோம். சரிம்மா வாங்க, நம்மளும் கிளம்புவோம். அம்மா நம்ம எப்போ ஊருக்கு போற மாதிரி இருக்கும்? என்ன ஜீவா பேசுற? மாமாக்கு இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஊருக்கு போக முடியும்? அப்படியெல்லாம் அத்தையை தனியாக விட்டுட்டு போக முடியாது. இங்கே பாரு அம்மா, நான் சொல்கிறேன்ல, நீ ஆஃபீஸில் இன்னும் ஒரு மாதத்துக்கு லீவை கேளு, எப்படியாவது கேளு. அம்மா என்ன விளையாடுறீங்களா? ஒரு மாசம் ஏமா மாத்தானா? என்ன ஆஃபீஸ் வச்சு நடத்துறேன் யாப்பனா? ஒரு மாசம் லீவை கொடுத்து என்ன வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு விளையாடாதீங்கம்மா. இங்கே பாருடா, ஒன்று லீவை கேளு, இல்லையா வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துரு. நம்ம இங்கே தான் இருக்கணும், நான் வந்த காரியம் நிறைவேறணும். இங்கே பாரு ஜீவா, நம்ம இங்கே தான் இருக்கணும். அப்படியெல்லாம் அத்தையும் மாமாவும் தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது. மாமாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும். நான் சொல்லிட்டேன், நான் முடிவும் எடுத்துட்டேன். நம்ம இங்கே தான் இருக்கணும், பார்த்துக்க. என்ன நம்ம இப்படி பேசிட்டு போறாங்க? என்ன பண்றது? நான் போய் ஒரு மாசம் லீவு கேட்டேனோ அவன் என்ன கேட்பான்? ஐயோ டேய், நீ எல்லாம் வேலை செய்ய வந்திருக்கேன், எதுக்குடா வந்திருக்கேன்னு கேட்க மாட்டான். ஐயோ, இவ பக்கத்துல நம்ம இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம். இவ இன்னைக்கு டேஞ்சராவே இருக்காளே. இவ பக்கத்துல நம்ம நிக்கவே கூடாது, நம்ம போலாம். எதுக்கு இப்ப இவ இப்படி தேம்பி தேம்பி அழறா? எதுக்கு? ஏய் எதுக்கு இப்ப நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பாவை பாத்தியா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அப்பா பார்க்க கஷ்டமா இருக்கு. ஐயோ, அங்க மாமா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க, அது தெரியாம இவ தேம்பி தேம்பி அலறாளே. ஐயோ, இவ அலறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது சொல்லுவோம். இங்க பாரு, சரி அதுக்காக எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அழாத. அங்க பாரு, மேக்கப் எல்லாம் கலைஞ்சுது.
என்னங்கடா என்னமோ நான் மட்டும் தான் குடிக்க வந்த மாதிரி என்ன உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்கடா உட்காருங்க, ஆரம்பிப்போம். இல்ல மாமா, பெரியவங்க முன்னாடி போய் எப்படி? இல்ல மாமா, நீங்க குடிங்க. நீங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க நீங்க ஆரம்பிங்க. அப்படிதானடா? ஆமாமா. ஆனா நீங்க பெரியவங்க இருக்கும்போது உங்க முன்னாடி போய் சே அப்படிலாம் இல்லைண்ணா. நீங்க முதல்ல சாப்பிட்டு போங்கண்ணா, அப்புறமா ஏதோ மிச்சம் மீதி இருக்கும் பாத்தீங்களா, அதை நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா. நீங்க பாருங்கண்ணா, நீங்க பாருங்க. டேய், என்ன விளையாடுறீங்களா? என்னங்கடா அதான் எல்லாம் சரி சமமா சாப்பிட்றதுக்குன்னு வந்தாச்சு. இதுல என்ன நான் பெரிய வேணும் சின்ன வேணிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களும் ஆளுக்கு ஒண்ணு எடுங்கடா கையில. நான் மட்டும் தனியா சாப்பிட்டா நல்லா இருக்காதுடா, கம்பெனி கொடுங்கடா. இல்ல மாமா, நாங்க கம்பெனி கொடுத்தா வேற மாதிரி ஆயிடும். பாத்துக்கிய இங்க பாரு, நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு மாம்ஸ், அதான் நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் அப்புறமா தனியா பாத்துக்கிறோமே. ஏன்னா எங்க கூட கம்பெனி வச்சுக்கிட்டீங்கன்னா பின் விளைவு அதிகமா இருக்கும் பார்த்துக்கே. ஆமாண்ணா, கதிர் சொல்றது கரெக்ட் தான். நீங்க பெரியவங்க, நீங்க பார்த்து முதல்ல முடிச்சுட்டு கிளம்புங்க, அப்புறம் நாங்க 2 பேரும் ஏதோ பாத்துக்கிறோமே. நீங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. டேய், என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் பெரியவன் சின்னவெல்லாம் வேணாம், அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. இப்ப நீங்க எடுக்கிறீங்க, எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்க, எடுங்கடா கையில. மச்சான், மாமாவே சொல்லிட்டாருல, எடுத்துருவோம். பின் விளைவை மாமா பாத்துக்குவாரு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம சொல்ல வேண்டிய கடமைய சொல்லியாச்சு. இனிமே மாமா நிலைமை மாமா பாடு, அவர் திண்டாட்டும். என்ன சொல்ற? ஆமா மச்சான், நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லியாச்சு. இனி அண்ணனோட பாடுதான் திண்டாட்டம். என்னன்னா நீங்க நல்லா யோசிச்சிட்டீங்களா? டேய், என்னங்கடா பூச்செடி கட்டுறீங்களா? டேய், எடுத்து குடிங்கடா. குடிங்கடா, கம்பெனியை குடுங்கடா. ரைட்டு, இனி மாமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய், அண்ணனா வந்து தலையை கொடுக்கும்போது நம்ம என்ன வேணாம் சொல்ல முடியும்? நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. இனிமே அவரை காப்பாற்ற வேண்டியது அவர் கையில தான் இருக்கு. நம்ம ஆரம்பிப்போம்டா மச்சான். நம்மளும் எவ்வளவு நேரம் தான் வாயை பார்த்துட்டு நிக்கிறது? ஏட்ரா பாத்துக்கலாம். மச்சான், ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாம் மச்சான். அது சரி, இவனுங்க நமக்கு மேல மொடா குடிக்காரங்களா இருப்பானுங்க போல இருக்கு. டேய், என்னடா கல்பா அடிக்கிறீங்க? இந்த குடி குடிக்கிறானுங்களே. மச்சான், சொல்ல மச்சான். சரக்குண்ணா இது தாண்டா சரக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ஃபாரின் சரக்கு தாண்டா மச்சான். அதான் மச்சான், அதுக்குதான் நான் உன்கிட்ட ஃபாரின் சரக்கு தான் வேணும்னு கேட்டேன். இப்ப தெரியுதா? இது அருமை உனக்கு புரியுதா? அதான் லோக்கலுக்கும் ஃபாரினுக்கும் உள்ள வித்தியாசம். பாத்துக்க, இது அடிச்சா உடனே கிக்கு ஏறும். அதுவே நம்ம லோக்கல்து பச்சை தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கு பத்தல, சும்மா கிக்கு ஏறுதுல. ஆமா மச்சான், நீ சொல்றது 100க்கு 100 உண்மை மச்சான். மச்சான், எப்பவுமே நீ சொல்றபடியே செய்யறேன்டா. சரியா? இப்பவும் செஞ்சுட்டேனா உனக்கு சந்தோஷமாடா மச்சான்? ஓ, ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். டி, இத குடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லா தெளிவா தெரியுதுடா. பாரு, அப்படியே சுத்தி பாரு, எல்லாமே நமக்கு இப்ப தெளிவா தெரியுமே. ஆமாடா மச்சான், நீ சொன்னது உண்மைடா. இங்க பாரு, அப்படியே சுத்தி பார்த்தனா எல்லாம் தெளிவா தெரியுது. இங்க கூட பாருடா, ஒருத்தன் உக்காந்து இருக்கிறான். டேய், இவன் யாரா? நம்ம கேங்ல புதுசா? டேய் தம்பி, யாரா நீனு? டேய், என்னடா என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? டேய் மச்சான், நான் உன் மாமன்டா. மாமாவா? ஓ, மாமாவா? ஆமா, எந்த ஏரியாவுக்கு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு? டேய், என்னடா ஏரியா மாமான்னு சொல்ற? டேய், நான் உன் அக்கால கட்டினவன்டா, உன் அக்காவோட புருஷன்டா, உனக்கு மாமன்டா. மச்சான், பாரு பாரு, அவனை பாரு, உன் அக்காவை பத்தி எல்லாம் பேசலாம் பாரு. இது தப்பு இல்ல? என் அண்ணிய பத்தி பேசலாம்டா. என்னன்னு கேள அவன, கண்ணத்துலயே 4 போடு, இல்ல மூக்குலயே ஒரு 4 பஞ்ச கொடு.
சே வேணாண்டா மச்சான். பாரு பாவண்டா சின்ன பையன், பொழைச்சி போட்டோம் விட்டுறலாம். தெரியாம பேசிட்டான் விட்டுறலாம். டேய் போடா, எழுந்து போ, பொழைச்சி போ. இங்க பாரு, இன்னொரு வாட்டி இப்பெல்லாம் எங்க அக்கா பத்திலாம் பேசக்கூடாது சரியா? போ, இந்த மாதிரி பேசினா வாயிலியா போட்டுறோம் பார்த்துக்கோ. ஓடு ஓடு ஓடு. பாடுறா மச்சான், உனக்கு அவன் மரியாதை தர மாட்டேங்கிறான் இவனை. டேய் மச்சான் இருறா, இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்த பாட்டில் இருறா, பாட்டில் உடைச்சி சொறி விடுறான் அவனை. இப்பவே சொறி விடுறேன்டா. டேய் வேணாங்கடா, ரொம்ப ஓவரா போறீங்கடா. சொன்னா கேளுங்க, உங்களுக்கு சரிசமமா குடிக்க வந்தேன் பாரு, என்ன எதால அடிக்கிறதே தெரியலடா. மச்சான் பாவம் மச்சான், அவன் அலறான் பாரு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த சிக்கன் எடுத்து கொடு. கொடு, போனா போட்டு தீனட்டும். ஏடுறா மச்சான் அந்த சிக்கனை. இந்தடா மச்சான் இந்த சிக்கனை அந்த பையன் கிட்ட கொடு. டேய் தம்பி இந்தா இதை சாப்பிடு. எங்க கண்ணு முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது, சொன்னா கேளு. இந்தா சாப்பிடு மச்சான். இந்த சிக்கனை வாங்கி அவன்கிட்ட கொடு. ஆகா ஆகா. டேய் வேணாண்டா, ரொம்ப ஓவரா போறீங்கடா. இதுக்கு பேரு சிக்கனாடா. டேய் என்ன நீ குடிச்சிருக்கியா இல்லை நான் குடிச்சிருக்கேனா? எவ்வளோ குடிச்சாலும் தெளிவா இருப்பேன் தெரியும்ல. இந்த சிக்கனை சாப்பிடு, சாப்பிடு இந்த சிக்கனை. புடி புடி புடி, வாயத்தர நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடு இந்த சிக்கனை, இப்ப நீ சாப்பிடு. இந்தா பூடி. டேய் வேணாங்கடா, அழுதுருவேண்டா. டேய் சின்ன பசங்கன்னு தெரியாம சரிசமமா குடிக்க வந்தது ஏன் தப்பு தான்டா. இதுக்குதான் சின்ன பசங்களோட சவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது. டேய் என்ன விட்டுருங்கடா, நான் போறேன்டா. டேய் மச்சான், அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா? நீ எவ்வளவு மதிச்சு அவனுக்கு சிக்கன் கொடுக்குற, ஆனா அவன் வேணான்னு சொல்றான் பத்தியா? டேய் தம்பி என்ன உனக்கு என் மச்சான் சிக்கன் தானே தரான், வாங்கி வாயில வச்சு சாப்பிடு. சாப்பிடு, இப்போ நீ இந்த சிக்கனை சாப்பிடு. அடே இது சிக்கனாடா, டேய் இது செருப்புடா. டேய் பாரு மச்சான், இவனுக்கு போனா போட்டேன்னு இந்த சிக்கனை கொடுத்தா இவன் இத போய் செருப்புன்னு சொல்றான்டா. இவனுக்கெல்லாம் போய் பாவம் பார்த்தோம் பாத்தியாடா. டேய் மச்சான், நான் தான் அப்பவே சொன்னல, அவனை பாரு தொரட்டு முழிக்கிறான் பாரு அவன். டேய் என்னடா, உனக்கு ஆசையா சிக்கன் தானே கொடுத்தேன், நீ என்ன என்னை பார்த்து செருப்புன்னு திட்டுற? இது சிக்கனு சரி, இந்த சிக்கன் எனக்கு வேணாம். இந்த பக்கத்துல நிக்கிறான் பாரு உன் நண்பன், அவனுக்கு கூட நீ கொடுத்த உன் நண்பன் சாப்பிடுவான்ல, எங்க நீ கொடு பார்க்கலாம். அவன் இப்ப சாப்பிட்றான்னு நான் பாக்குறேன். விட்றா. என் நண்பன் நான் விஷத்தை கொடுத்தாலே குடிப்பான். இது என்ன ஜூஜிபி சிக்கன், இந்த சிக்கனை கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான். இப்ப கொடுக்குறேன் பாடுறா, உங்க கண்ணு முன்னாடியே கொடுக்குறேன். என் நண்பன் அதை பிச்சு தின்னுவான், நீ பாக்குறியா? குடுடா, அவன் பிச்சு திங்குறானா இல்ல கச்சி தூப்புறானா நானும் பாக்குறேன். குடு. டே மச்சான் என் நண்பா, இந்த சிக்கனை நீ சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மச்சான் டே நண்பா, நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிட வேண்டாம். கொடுறா அந்த சிக்கனை கொடு. இப்ப அவன் கண்ணு முன்னாடியா நான் கடிச்சு தின்னல, என் பேரு உன் நண்பன் இல்லடா. கொடுறா, இது என் மாமியா மேல சத்தியம்டா. கேட்டல்ல என் மச்சான் என்ன சொன்னான்னு கேட்டல்ல? நண்பன், என் நண்பன்டாவன். உன் நண்பன் தான், நீ கொடு இந்த சிக்கனை. என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். கொடு உன் நண்பனுக்கு இந்த சிக்கனை கொடு. மச்சான் இந்த சிக்கனை சாப்பிடு மச்சான். மச்சான் இங்க பாரு, இவன் என்ன வேலை பண்ணிருக்கான் பாருடா நமக்கு. என்ன மச்சான், என்ன பண்ணான் சொல்லு. அவன் என்ன பண்ணான்னு இப்ப என்கிட்ட சொல்லு. அவனை ஒரு கை நான் பாத்துறேன், நீ சொல்லு மச்சான். பாருடா மச்சான், இந்த சிக்கனு வேகவே இல்லடா மச்சான். இந்த சிக்கனை உன் கையால எனக்கு கொடுத்து இதை நான் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வந்து செத்து போகணும்னு பாக்குறான்டா. அவன் என்னை கொலை பண்ண பாக்குறான்டா. ஒரு சிக்கனை உன் கையால கொடுத்து என்ன அவன் கொலை பண்ண பாக்குறான்டா. ஐயோ என்ன மச்சான் என்ன சொல்ற நீனு? இந்த சிக்கனு வேகலையா? பாத்தியா இவனை? நினைச்சேன் மச்சான், இவன் அவ்வளோ அன்பா இந்த சிக்கனை உனக்கு கூடுன்னு சொன்னான் பாத்தியா? அப்பவே தெரியாண்டா மச்சான், இவன் என்ன மோதில வில்லத்தான வச்சிருக்கிறான்னு. வேகாத சிக்கனை கொடுத்து உன்னை சாப்பிட வச்சு உன்னை சாவடிக்க பார்த்துருக்குறான்டா. அதுவும் என் கையால கொடுத்து. அவனை மச்சான் அந்த சிக்கனை கொடு. இப்ப அவனுக்கு இருக்குடி, நீ அந்த சிக்கனை கொடு. டேய் என்னங்கடா நடக்குது? ஒரு செருப்பை வச்சு இந்த அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் நீங்க அப்பவே சொன்னீங்க தான்டா, எழுந்திருச்சு நீ போயிடுமாமா, உன் முன்னாடி எதுக்குன்னு. நான் கேட்காதது என் தப்பு தான், அதுக்காக இப்படி ஒரு அக்கப்போராடா? டேய் உன் மாமன்டா, என்னை விட்டுருடா. என்ன சொன்ன? விட்டுருவா? என் நண்பனை இந்த சிக்கனை கொடுத்து என் கையால கொல்ல பார்த்த, அப்படிதானே? யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இல்லை நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு சிக்கனுக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனீங்க,
ஒரு சிக்கன் இல்லைன்னு தானே அவன் கூட போனீங்க. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. ஜி ஜி மாமா ஒரு ஜி, ஜி ஜி மாமா ஒரு ஜி, ஜி ஜி அண்ணா ஒரு ஜி, ஜி ஜி அண்ணா ஒரு ஜி. டேய் முடியலடா உங்க அக்கா போரு, என்னை விட்டுங்கடா நான் போயிடுறேன்டா. அது எப்படி விட முடியும்? இவ்வளோ நேரம் ட்ரிங்க் மோடு, இனிமே தானே பார்ட்டி மோடு. வைப்பு பண்ண போறோம், நீயும் எங்களோட சேர்ந்து வந்து வைப்பு பண்ணியா வையா. ஐயோ இவனுங்க அக்கா போரு தாங்கலையே. அப்பவே மரியாதையா சொன்னானுங்க. டேய் முத்து அப்பவே எழுந்து ஒத்தி போயிருக்கலாம். இல்ல சரி சமம் சாணியில சமம்னு பேசணும்ல. இந்த வியாக்கியானம் உனக்கு தேவையா? இப்ப அனுபவிடா அனுபவி. டேய் அப்பா சாமி உங்க அக்கா போர் என்னால தாங்க முடியலடா. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் பைத்தியம் முடிச்சிடும்டா. நான் இங்க இருக்கக்கூடாது, இதுக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க எக்கடனா போங்கடா. இனிமே உங்க கூட சேர்ந்து குடிச்சா என்ன செருப்பால அடிங்கடா. நான் இனி இந்த பக்கம் வரவே மாட்டேன்டா. தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ சின்ன பசங்க சாவகாசம் வச்சுக்கவே கூடாது. ஆளை விடுங்கடா சாமி. மச்சான் ஓவரா வைப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தலைலாம் சுத்துது மச்சான். மச்சான் நான் போட்டா என்னடா இதுக்காக போய் தலை சுத்துது சொல்றேன். என்னப்பா அவ்வளோ ஸ்டடியா இருக்கிறேன். சரி நீ போ, உனக்கு தலை சுத்துது சொல்ற, எங்கேயாவது விழுந்துட போற. ஸ்டடியா நின்றுட்டு போ சரியா? ஆமா மச்சான், இதுக்கு மேல நான் நின்று அங்கேயே விழுந்துருவேன். நான் போறேன் மச்சான். நான் போட்டா டேய் மச்சான் பெட்ரூமுக்கு போடா, மறந்தாப்புல பாத்ரூம் போயிட போற சரியா? ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தின மச்சான். ஆமா பாத்ரூம் போக கூடாதுல்ல, மறந்தாப்புல பாத்ரூம்ல போய் தூங்கிட போறேன். சரி நான் பெட்ரூமுக்கே போறேன். நீ பத்திரமா ஊரு போய் சேர்ந்துடுறா மச்சான். நான் போட்டேம்மா இங்க ஃப்ளைட் வந்துடும், உச்சி ஏறி போயிடு சரியா? ஏய் ஃபுட்போர்டு வச்சிடாதுடா மச்சான், உள்ள சீட்டு கிடைக்கும், ஜன்னல் ஒரு சீட்ல உட்காந்துட்டு போ சரியா? வரட்டா? அதெல்லாம் நான் தூண்டு போட்டு சீட்டு எப்பயா போஸ்டேன்டா. இப்ப போனவனே சீட்டில் தான் உட்காருவேன். நீ போ நீ பார்த்து போ, நான் போய்க்கிறேன். வரட்டா? சரிடா மச்சான் நான் வரேன், போயிட்டு வரேன். பாய் வரட்டா? நீயா? ஆமா யார் நீ? ஓ ஃப்ளைட் வரும் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கியா? நில்லு நானும் எனக்கான ஃப்ளைட் வரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இங்க பாரு நான் துண்டு போட்டு சீட்டு பிடிச்சிருக்கிறேன், நீ வேற சீட்ல போய் உட்காந்துக்கோ சரியா? சரியா? யாராவது குடிச்சிருக்கியான்னு கேக்குறேன். ஏய் நான் எவ்வளவு ஸ்டடி தெரியும். ஐயோ போடி நான் போடி.